புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தேவ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒவ்வொரு ஆலயத்திற்கு பின்னாடியும் அற்புதமான கதைகள் இருக்கு. ஒன்று நமக்கு செவி வழி செய்தியா இருக்கும், இல்லைன்னா அந்த தலத்துக்குன்னே ஒரு வரலாறு இருக்கும். அந்த தலத்தில் இருக்கக்கூடிய தல விருஷமாக இருக்கட்டும், இல்லை மூலவராக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கொடிமரமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த தலத்துடைய சிறப்பையும் அதனுடைய வரலாற்று பின்னணிகளையும் சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண இருக்கக்கூடிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவிநாசி பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவில் தான். இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா கோவிந்தராஜ பெருமாள் காட்சி அளிக்கிறாரு. இங்கு சென்று வழிபடுவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த கோவிலுடைய பின்னணி என்ன, இங்கு கோவிந்தராஜ பெருமாள் எதற்காக வந்து அவதரித்தார் அப்படின்ட்டு பல விஷயங்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், எல்லா இடங்கள்லையுமே வந்து பெருமாள் கோவில் இருக்கு. குறிப்பாக வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருக்கக்கூடிய பெருமாளுக்குன்னே பெரிய விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து பரிபூர்ணமாக காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குறவரெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு பெருமாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இல்லையா? இந்த அவிநாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிந்தராஜ பெருமாளுடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. தண்டுக்காரன் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் மேடம். அவிநாசிக்கு பக்கத்தில் தண்டுக்காரன் பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் கோவிந்தராஜ பெருமாள் வந்து ரொம்ப வருஷமாக இருந்திருக்கார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, அவர் சுயம்பு. இங்கே பெருமாளே சுயம்புவாக இருக்கிறார். பெருமாளே சுயம்பு, சரிங்களா? ரொம்ப வருடமாக இருந்த கோவில் சிதலமடைந்து பராமரிக்க முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவிலேருந்து சுவாமியை எடுத்து வெளியே வச்சுட்டு கோவிலை ஃபுல்லாக தரமட்டமாக நிறவிட்டாங்க. பிறகு எடுத்து வைத்து கோவில் கட்டலான்னு வைத்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிட்டர்ன் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. 11 ஆண்டுகளாக சுவாமி அப்படியே இருக்கார். எடுத்து வைக்கப்பட்ட சுவாமி வெளியில் எடுத்து வைக்கப்பட்டு 11 வருடங்களாக எதையுமே செய்ய முடியல அவங்களால. அந்த கோவில் இடித்துட்டாங்க, ரொம்ப சிதிலமடைஞ்சிருச்சு பழைய கோவில். சரி, கோவில் நல்லபடியாக திருப்பணி செய்யலாம்னு சொல்லி பாலாலயம் வைப்பாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி பாலாலயம் வைக்கிறதுக்கு சின்ன ஒரு இடத்த கட்டி சுவாமி அங்கே வச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு விஷயம்னா, சுவாமி சுயம்பு, நம்ம பிரதிஷ்டை செய்யலை. பிரதிஷ்டை பண்ண தெய்வத்தை எடுத்து நாம் வைப்பதற்கே எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்கணும். சுயம்பாகப்பட்டவரே எடுத்து வச்சு பாலாலயம் பண்ணியிருக்காங்க, கோவிலை கட்டணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு. அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பிறகு அந்த கோவிலில் எதையுமே அவங்களால பண்ண முடியல. அந்த இடம் அப்படியே இருந்திருக்கு. ஒரு பக்தரின் கனவிலே பெருமாள் தோன்றி எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக அந்த பக்தர் அந்த கோயிலுக்கு போகிறார். அந்த கோயில் இருக்கிற இடத்தெல்லாம் காட்டுறாங்க அந்த கனவுல. அந்த பக்தர் அங்கே போய் அந்த கோவில் கட்டுவதற்கு உண்டான வேலையை செய்ய வேண்டும் என்று அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு பேசி, இந்தமாரி உங்கள் ஊர் பெருமாள் என் கனவில் வந்துள்ளார், இங்கே கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்னு சொல்லி அங்கே ஒரு நிகழ்ச்சியை செய்து அந்த பெருமாள் கோவில் கட்டுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை துவங்கியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெருமாள் வைத்திருந்த இடத்துல இருந்து அவங்க எங்கே முதல்ல அந்த பெருமாளை தூக்கி வச்சாங்களோ அங்கேருந்து இன்னொரு இடம் நவுத்தி வச்சுருக்காங்க. இப்போ முதல்ல 11 வருஷத்துக்கு முன்னாடி நகர்த்தப்பட்ட சிலை மறுபடியும் இந்த பெருமாள் கனவுல தோன்றினதுக்கு அப்புறம் தான் நகர்த்திருக்காங்க. நகர்த்தி வைத்த இடம் தவறான இடம், முதல் என்னை நகர்த்தி வைத்த இடம் தவறான இடத்தில் வைத்து விட்டீர்கள், அங்கேருந்து நகர்த்தி வேறு இடத்துல வைக்க வேணும்னு சொல்லி வேற ஒரு இடத்துல இப்போ பாலாலயம் வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஒரு விசேஷம்னா, இந்த கனவு வந்த பக்தருக்கு என்னைக்குன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கனவு. பெருமாளுக்கு உகந்த நாள் அன்றைக்கே கனவுல வந்து பக்தர்கிட்ட சொல்லிட்டாரு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் அந்த கனவே வந்திருக்கு. ரெண்டாவது, அந்த பெருமாள் தான் கரெக்டாக கனவுல வந்தாரா அப்படின்னு சாட்சிக்கு அந்த கனவுல கோவிலுக்கு பின்னாடி இருக்க கிணறையும் கனவில் காட்டியிருக்கிறார். அந்த கிணத்தில் ஏற்பட்ட சில விபத்துகளையும் அந்த கனவுல சொல்லியிருக்கார். அதை பற்றி அந்த ஊர் மக்களிடம் விசாரிக்கும் போது அது அப்படியே துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் வந்தவர் சாக்ஷாத் பெருமாள் தான், எதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி அந்த ஊரை கண்டுபிடிச்சி போய் அங்கே ஊர் மக்கள்கிட்ட பேசி பெருமாளை நகர்த்தி வச்சாச்சு. இப்போ என்னென்னா, நம்ம நிறைய
படங்கள்லாம் பார்த்துருப்போம். கனவுல சுவாமி வந்திருப்பார், அந்த இடத்த தேடி போவோம். உண்மையாக அதே மாதிரி ஒரு கோவில் இருக்கணும். அது நிஜத்தில் நடந்த இந்த கலியுகத்தில் நிஜத்தில் பெருமாளே வந்து வைகுண்ட ஏகாதசி என்று காலையில் பக்தனுடைய கனவில் என் ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று கேட்டு அந்த பக்தனை தன் இடத்துக்கு வர வைத்து தன் மக்களிடத்திலே பேச வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தவறானது, அதை நகர்த்த வேண்டும் என்று சொல்லி நகர்த்தி இன்று அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளோ அபரீத சக்தி வாய்ந்த பெருமாளாக இருப்பார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். சிறிய இடம், பெரிய கீர்த்தி, பல பேருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பல ஆண்டுகளாக முடங்கிவிட்டார் அல்லவா. அந்த முடக்கத்தோட வழி என்ன என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் முடங்கி போனவர்கள் அனைவருமே முடங்கி போனவர்களை போய் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்கும். மைனஸும் ஒன்றா சேர்ந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ கோவிந்தராஜ பெருமாளுக்கே வந்து ஒரு பக்தர்களுடைய கனவுல தோன்றி அதற்கப்புறம் தன்னை நகர்த்தி வைக்கவும் சொல்லி ஆலயத்தையும் எழுப்ப சொன்ன மாதிரி அந்த கோவிந்தராஜ பெருமாளை நாம சென்று தரிசனம் பண்ணும்போது நமக்கான ஒரு நகர்வும் கிடைக்கும்னு சொல்றீங்க. மிகப்பெரிய நகர்வு கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல கோவிந்தராஜ பெருமாள் கோவில் தண்டுக்காரம்பாளையம்னா வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே தெரிய போகுது. அந்த நாள் வந்து விட்டது. அவருக்கு காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நாட்களே, சில மாதங்களுக்கு பிறகு கோவிந்தராஜ பெருமாள் என்றால் தண்டுகாரபாளையம் என்றால் தமிழ்நாடு அல்ல உலகம் முழுவதும் தெரியும். ஏனால் பல ஆண்டுகளாக தன்னை முடக்கி கொண்டார். அந்த ஆலயம் சிதலமடைந்த காரணத்தால் ஊர் மக்கள் இன்னும் சிறப்பாக பெருமாள் கோவிலை எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் பாலாலயம் வைத்தார்கள். வைத்த இடம் தவறான இடம் என்பதனால் அவர் முடங்கிவிட்டார். அந்த முடக்கத்தோட வழி என்ன என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். முடங்கியவர்களுடைய வாழ்க்கையை அந்த முடிச்சை அவிர்ப்பதற்காகவே மீண்டும் அவர் அவதரிக்க போகிறார். இப்போ அவதரிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் அவருக்குன்னு ஒரு இடத்துல போய் உட்கார போகிறார். யாரெல்லாம் வாழ்க்கையில் பல வருடங்களாக முடங்கி விட்டோம், வழி கிடைக்கவில்லை, ஒரு நகர்வு கிடைக்கவில்லை, அடுத்த கட்டம் எங்களால் செல்ல முடியவில்லை என்று தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறீர்களோ, அந்த கோவிந்தராஜ பெருமாள் என்பவர் உங்களுடைய நிலைமையை கடந்து வந்தவர். இங்கே சொல்லி தான் ஒரு விஷயம் அவருக்கு தெரியணும்னு கிடையாது. ஏன்னா உங்களுடைய வழியை அவர் அனுபவிச்சிருக்காரு. நான் இறைவனை மனிதனாக பாருங்கள். சில நேரங்களில் சில உண்மைகள் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறேன். இறைவனை நீங்கள் சில இடங்களில் இறைவனாக பார்க்கணும், சில இடங்களில் மனிதனாக பார்க்கணும். அப்போ தான் விஷயமே உங்களுக்கு புரியும். உங்களை ஒரு அறையில் போட்டு அடைத்து வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? 11 உலகம் கழித்து உங்களை திறந்து விட்டால் உங்களுடைய எண்ணங்கள் ஆதங்கங்கள் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இறைவனும். அந்த இறைவன் இப்படி தான் இடம் விட்டு இடம் நகர்ந்து அடுத்த இடத்தில் ஆலயத்தில் உட்கார்வதற்குண்டான வேலை நடக்குது. அப்போது அவரை சென்று நீங்கள் தரிசிக்கும் பொழுது, அவரிடத்திலே உங்கள் பிரார்த்தனையை வைக்கும் பொழுது, அவரை நீங்கள் சரணாகதியாக நம்பும் பொழுது, நிச்சயமாக அவர் உங்கள் கனவுலையும் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரணாகதியாக நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய வெற்றி உண்டு. நிச்சயமா இடம் விட்டு நகர்ந்த பெருமாள் அப்படிங்கிறது இடம் விட்டு நகர்ந்த பெருமாள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கோவிந்தராஜ பெருமாளை நான் தரிசனம் பண்ணோன்னா எந்த கிழமைகளை உகந்த கிழமையா எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம்? ஏன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினம் அப்படின்னு சில பேரும், புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினம்னு சொல்றாங்க. இங்க வந்து தம்பதி சமேதரா அவர் காட்சி அளிக்கிறதுனால எந்த கிழமைகள்ல நம்ம இவர் வந்து சனிக்கிழமை மிக விசேஷம், வியாழக்கிழமை மிக விசேஷம் சொல்றோம். ஏன்னா சுவாமி இருந்த கோவிலை மட்டும் தான் அகற்றிட்டாங்க. ஆனால் கல் தூண் இன்னும் அப்படியே இருக்குது. அந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கருடனும் ஒரு சைடு ஆஞ்சநேயரும் இருப்பாங்க. அந்த ஆஞ்சநேயருக்கும் கருடனும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த இரு தினங்களில் நீங்கள் என்றாவது ஒரு நாள் இந்த அவினாசி அருகில் உள்ள தண்டுக்காரன் பாளையத்தில் உள்ள சிறிய இடத்தில் தான் இருக்கார். இடம் விட்டு இடம் நகர்ந்து மீண்டும் வந்த இடத்திற்கே செல்ல போகிறார். நான் பழைய நிலைமைக்கே செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்தேன், இன்னைக்கு பல வருஷமாக முடங்கி விட்டேன், மீண்டும் நான் பழைய நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்று யார் நினைத்தாலும் இந்த பெருமாள் ஆலயத்தில் காலை வைத்தால் அது நடக்கும். வியாழன் அல்லது சனி, அது உங்கள் வசதி. நிச்சயமாக அது பெரிய லெவலில் உங்களை மாற்றத்துக்கு ஏற்படுத்தும்.
நிச்சயமா. ஒரு சில கோவில்களுக்கு செல்லும் பொழுது சில பொருட்கள் வாங்கிட்டு போகணும்னு சொல்லப்படுது இல்லையா? இங்க நாம கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் பண்ணணும், நமக்குடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா, நம்ம பெருமாளை எப்படி போய் தரிசனம் பண்ணணும்? அதாவது என்னென்ன விஷயங்கள் நம்ம வாங்கிட்டு போகணும்? முக்கியமாகவே எப்பொழுதுமே பெரியவங்களையும் இறைவன் பார்க்கும்பொழுதும் வெறுங்கையில் போகக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. நீங்கள் வயதில் பெரியவர்களை பார்க்க போனாலும், குருவை பார்க்க போனாலும், ஆலயத்துக்கு போனாலும் வெறுங்கையில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு மூல நூலில் சொல்கிறாங்க. நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த ஊர் ஒரு கிராமம், நீங்கள் அவிநாசியிலே மாலையோ துளசியோ ஏதாவது வாங்கி செல்ல வேண்டும். அவசியம் மாலை வாங்கி செல்வது மிக சிறப்பு. ஏன்னா ரொம்ப டீப்பான கிராமம், அங்கே போயிட்டு நீங்கள் பூ மாலை கடைலாம் தேடிட்டு இருப்பது அது சரி வராது. நீங்கள் போகும்போதே வாங்கிட்டு போயிடுங்க. அந்த கருடன், அந்த கருடன் ஆஞ்சநேயர் இருப்பாங்க கல் தூணில், அவசியம் அங்கே அந்த கொடிமரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் கருடனையும் வணங்குவது அவ்வளோ சிறப்பை தரும். பூ வாங்கிட்டு போகணும்னு நான் சொல்கிறேன். அதற்கு மேலே நீங்கள் இறைவனுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது, நீங்கள் அங்கே போயிட்டு வந்து அன்னதானம் செய்வது, இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமான. இன்றைய தேவ தரிசனம் நிகழ்ச்சியில் அவிநாசி பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவில், இங்கே சம்பதி தமேதரா, அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா நம்மளுடைய கோவிந்தராஜ பெருமாள் காட்சி அளிக்கிறாரு. இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பேசலாம் வாங்க. இப்போ முடக்கம் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பள்ளி குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப சிறு வயதில் நல்லா படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி படிப்பில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இருந்திருக்காது. இதையும் நம்ம முடக்கம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வியாபார ரீதியாக நல்ல ஒரு பெரிய லெவலில் இருந்திருப்பாங்க, அதற்கப்புறம் ஒரு சரிவு, திருப்பி சரிவு, ஏற்றமே இருந்திருக்காது. இப்போது இதையும் நம்ம வந்து முடக்கம்னு எடுத்துக்கலாம். தம்பதிகள் பிரிந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு சில கருத்துக்களால், எதுவும் பெருசாக நடந்திருக்காது, சில கருத்துக்களால் பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இதையும் நம்ம முடக்கம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போது எந்த விதமான முடக்கங்களுக்கு நம்ம இந்த கோவிந்தராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாம்? அதாவது 11 வருடங்களாக ராஜா மாதிரி ஒரு இடத்துல இருந்து சிறிய இடத்துக்கு மாற்றப்பட்டு, அந்த சிறிய இடத்துலேருந்து வெளியே வர முடியாத தவிக்கிறார் சுவாமி. அப்படின்னா 100 பேருக்கு சேலரி கொடுத்தவங்க தன்னுடைய செலவுக்கே பணம் இல்லாத கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் வாழறவங்க யாராக இருந்தாலும் அதை தான் இந்த முடக்கத்திற்கு சரியான இடம் நான் சொல்கிறேன். 10 பேருக்கு சேலரி கொடுத்துருந்தேன் சார், இன்றைக்கி எனக்கே வந்து செலவுக்கு பணம் இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி தான் ரன் பண்ணுறேன் அப்படின்றவங்க யாராக இருந்தாலும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முடங்கியவர்களும், பதவியை இழந்து, பதவினா கட்சியில் மட்டும் சொல்லலை, வேலையிலையும் மேனேஜராக இருந்திருப்பீங்க, டீம் லீடராக இருந்திருப்பீங்க, ஹெட்டாக இருந்திருப்பீங்க, ஜிஎம் இருந்திருப்பீங்க, பதவியை இழந்து வேறு கம்பெனியில் ஃப்ரெஷராக போய் சேர்ந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் அனைவர்களுக்குமே முதல் ப்ரியாரிட்டி இந்த பெருமாள் தான். அதன் பிறகு தான் படிப்பு, திருமண வாழ்க்கையெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். முதல் விஷயம், முடங்கி விட்டார், தன் ஆளுமை திறனை, தன் ராஜ்யத்தை செலுத்த முடியவில்லை. அப்படின்னா என்னாச்சு? அப்போ அங்கே பொன் பொருள் அதிகாரம் அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது. பிறகும் மீண்டும் பழைய இயல்புக்கு சுவாமி திரும்புகிறார். அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு போகும்பொழுது இழந்தவர்கள் மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரே இடம் தண்டுக்காரன் பாளையம் கோவிந்தராஜ பெருமாள் தான். நிச்சயமா. அப்போ யார் வந்து தரிசனம் பண்ணணுங்கிறதையும் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக. ஒரு வியாபார முடக்கம், தொழில் ரீதியான முடக்கம், இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி. மற்றவர்களும் செல்லலாம், அனைவருமே செல்லலாம். வாழ்க்கையில் நாங்கள் முடங்கி விட்டோம், ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கணும், இஎம்ஐயில் போயிட்டுருக்கு, சொந்த வீட்டை விற்கிற சூழ்நிலை இருக்குது, விற்றா கூட எங்களால் கடனை முழுசாக கட்ட முடியாது, மீண்டும் எங்களுக்கு கடன் பின்தொடரும், எங்களுக்கு கண்கட்டி விட்டாமல் இருக்குது, எந்த சைடு போனாலும் எங்களுக்கு உதைக்குது, எந்த சைடு வழி கேட்டு போனாலும் எங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கல, பல அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்துட்டோம், பல பரிகாரங்களை செஞ்சிட்டோம், எங்களுக்கு ஒரு வழியே இல்லை என்றால் தெய்வத்தை தாண்டி ஒரு ரிசல்ட் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதுவும் வழியின்றி நம் ஒரு தன்னந்தனி இடத்துல நிற்கிறோம், நம்மளுக்கு எந்த வழியில் போகிறதுனே தெரியாத போது ஒருத்தர் வழி நடத்தி கொண்டு போவார் இல்லைங்களா, அதுதான் இந்த கோவிந்தராஜ பெருமாள். திக்கற்றவனுக்கு இறைவனே துணைன்னு சொல்லுவ மாதிரி இந்த கோவிந்தராஜ பெருமாள் முடக்கத்தின் உச்சத்தில், பொருளாதாரத்தில் யாரெல்லாம் முடக்கத்தின் உச்சத்தில் இருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இவங்க தான். இப்போ சில பேர் 30,000 சேலரி வாங்குவாங்க, 10 வருஷமாக அதே சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு முடக்கமாக ஃபீல் ஆகும், ஒரு முன்னேற்றமே இல்லையே, ஒரு முடங்கி கிடப்பது போல். அவங்களாம் இங்கே போயிட்டு வந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், இம்மிடியேட்டாக கிடைக்கும்.
கிடைத்த நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் தகவலை சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிச்சயமா அவினாசி பக்கத்துல இருக்கக்கூடிய தண்டுக்காரன் பாளையம், புளியம்பட்டி ரோட்டில் இருக்கக்கூடிய தண்டுக்காரன் பாளையம், அது சக்தியமங்கலம் போகிற வழின்னு கூட சொல்லலாம். அவினாசிலேருந்து சக்தியமங்கலம் போகிற வழி இல்லை புளியம்பட்டி போகிற வழி, தண்டுக்காரன் பாளையம்னு ஊர். அந்த ஊர்ல வந்து அருள் பாலிக்கிறார் கோவிந்தராஜ பெருமாள். ஆமாம், இன்னும் கூடிய விரைவில் ஆலயத்தோடையே சேர்ந்தே அருள் பாலிப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து கூடிய சில மாதங்களில் அவர் ஆலயத்தோடு நம்ம தரிசனம் செய்வோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவிந்தராஜ பெருமாள் இங்க வந்து சுயம்புவா தோன்றினாரு அப்படின்னு சொன்னீங்க. சுயம்புவா தோன்றக்கூடிய சிவலிங்கம் நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஆனா சுயம்புவா தோன்றக்கூடிய பெருமாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தாற்பயம் என்ன? இந்த கோயிலுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வரலாறு வந்து அந்த ஊரில் இருப்பவர்களுக்கே தெரியல. ஏன்னா பலாயிரம் வருடமாக இருந்திருக்கு, இருந்து தான் அது அப்படியே சதலம் அடைஞ்சிருக்கு. அதனால தான் எடுத்திருக்காங்க. இங்கே சுயம்புவா சுவாமி தோன்றிட்டார் மட்டும் தெரியுதே தவிர அந்த வரலாறை சொல்வதற்கு அங்கே பழைய ஆட்கள் யாருமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய பழைய ஆட்களுக்கும் அதோடைய முழு விவரங்கள் தெரியல. அந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே சுவாமி சுயம்புன்னு மட்டும் தெரியுதே தவிர இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது, இது யார் காலத்தில் கட்டப்பட்டது, யார் பார்த்துக்கிட்டாங்கன்ற ஹிஸ்ட்ரி அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. சுவாமி சுயம்பு என்பது மட்டும்தான் தெரிகிறது. இது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைத்த தகவல். சுவாமி சுயம்பு பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறார், அது மட்டும்தான் தகவல். அந்த பல ஆயிரம் ஆண்டுகள் எப்படின்றத எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கல் தூண் கொடிமரமே கல்லில் தான் இருக்குது. அந்த கல்லில் வடிவமைக்கப்பட்ட சிலையை வைத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னா கருடர் தான் இருப்பார் இல்லையா? இங்க ஆஞ்சநேயரும் சேர்ந்து காட்சியளிக்கிறாரு. நிறைய கோவிலில் ஆஞ்சநேயர் பெருமாள் கோயிலில் கனெக்ட் ஆவார் மேடம். ஆனா கல் தூண்ல இருக்க மாட்டார். கல் தூண்ல இருக்க மாட்டார், ரொம்ப ரேரு. இங்கே கல் தூண்லேயே இருக்கார். அதான் விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா வெளிநாடு ரிலேட்டடான வர்த்தகத்துறைன்னு சொல்லுவோம். லாஜிஸ்டிக், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, கிரிப்டோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கையை கொடுக்கக்கூடிய இடம் இதுன்னு அந்த ஆஞ்சநேயர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கலிகாலத்தில் அந்த ஆஞ்சநேயரை வைத்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அன்றைய கலிகாலத்தில் ஆஞ்சநேயர் ஏன் அங்கே இருந்தார் என்றால், எப்பொழுதுமே ஆஞ்சநேயர் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா உண்மையில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செய்தியை இன்னொரு இடத்திற்கு செவி வழியாக கொண்டு போய் சேர்க்கணும்னா அது ஆஞ்சநேயரை மட்டும்தான் முடியும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வேறு பல சுற்று வட்டாரங்களையும் சேர்த்து ஏதோ ஆளுகின்ற ஒரு பவரில் இருந்திருக்காருன்றத நம்ம ஆஞ்சநேயரை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆஞ்சநேயர் இருக்கிற கோயில் எதுவாக இருந்தாலும் அந்த கோயில் இருக்கக்கூடிய மூலவர் மிகப்பெரிய அளவில் சுற்று வட்டாரத்தில் எதனா ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பார். நிச்சயமாக ரொம்ப அற்புதமான ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலும் கோவிலுக்கு போகும்போது கொடிமரத்தை தரிசனம் பண்ணுவோம். ஆனால் கொடிமரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களும் எதை உணர்த்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. கொடிமரத்தில் இருக்கிற அந்த என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வம் வந்து யார், மூலவருக்கு அவர் தான் பிஏ மாதிரி. எப்போவுமே முடங்கி இருக்கிறவங்க இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கும் ஒரு மறுபிறப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறதுக்காகவே அவினாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டுக்காரன் பாளையத்தில் எழுந்தருளி பல ஆண்டுகளாக அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய கோவிந்தராஜ பெருமாள். ஸோ யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகள் வேண்டும், வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான திருக்கோவில் கோவிந்தராஜ பெருமாள் கோவில், தண்டுக்காரன் பாளையம், அவினாசிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நிறைய வந்து உங்களுக்கு வசதிகள் இருக்குது, போக்குவரத்து வசதிகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சென்று தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கும் அவருடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக பெருமாள் அப்படின்னாலே அருள் பாலிக்கக்கூடியவர் தான். ஆனால் முடக்கத்தில் இருந்தும் அருள் பாலிப்பார் இந்த பெருமாள். இவங்களை போய் தரிசனம் பண்ணுங்க அப்படிங்கிற அற்புதமான விஷயங்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி.